நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்ன சேலம் பேரூராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற 26வது திண்ணை பிரச்சாரத்தின் மூலம் அதிமுக அரசின் சாதனை திட்டங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை அம்மா பேரவை செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RP உதயகுமார் வழங்கினார். அதன்பின் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் RP உதயகுமார் பேசும்போது, அதிமுக ஆட்சியில் +2 மாணவர்களுக்கு லேப்டாப், சைக்கிள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கிய திட்டம், திருமணத்திற்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், கிராமப்புற ஏழைகளுக்கு ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், கிராமங்களில் மினி கிளினிக் திட்டம், அன்றாட கூலி தொழிலாளிகளின் பசியை போக்கும் அம்மா உணவகம், ஏழை மாணவர்களும் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்பதற்காக 7.5% இடஒதுக்கீடு வழங்கிய திட்டம், பசுமை வீடு திட்டம் என்று மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. அதிமுக அரசு அந்த திட்டங்களை எல்லாம் முடக்கி வைத்து மக்களை வஞ்சித்து வருகிறது. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இதனை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம், சோழ மண்டலம், விழுப்புரம் மண்டலங்களில் கடந்த மாதம் முதல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அவரின் ஓயாத உழைப்பும் மக்கள் அதிமுக மீது கொண்டுள்ள பற்றும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்போது தமிழக மக்கள் அனைவரும் ஆனந்தமாய் வாழ தேவையான அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று கூறினார். இக்கூட்டத்திற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமை தாங்கினார். மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, கழக அமைப்பு செயலாளர் மோகன், கள்ளக்குறிச்சி MLA செந்தில்குமார், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல், பாபு, பிரபு மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், அம்மா பேரவை நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் KS பெரியசாமி.